ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் மில்க்யூ அப்படிங்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருக்கிறாரு. என்னன்னா, காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கிற மூவி சாங்ஸை எப்படி கண்டுபிடிச்சி அதை டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம வீடியோஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம மணி மீடியா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கிற மூவி சாங்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்று இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. சினிமா ரிலேட்டடாக அல்லது மீடியா ரிலேட்டடாக ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், நம்ம தமிழ் சினிமா சாங்காக இருக்கட்டும், ஏன் எந்த சினிமா சாங்காக இருந்தாலும் சரி 100க்கு 99% அது காப்பிரைட்டடு சாங்காக தான் இருக்கும். ஒன்று அந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணவர் அதுக்கு ஓனராக இருப்பார், அல்லது அந்த மியூசிக்கை வச்சிருக்கிற ஏதோ ஒரு மியூசிக் கம்பெனி ஓனராக இருக்கும். ஸோ அதனால் காப்பிரைட்டடு ஃப்ரீயாக எந்த ஒரு சினிமா சாங்குமே இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி தேடுறதுங்கிறது வேஸ்ட்டு. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதே சமயம் நீங்கள் ஒரு சினிமா சாங்கை எதுக்கோசரம் உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ண நினைக்கிறீங்க? ஒரு குத்து சாங்கு அல்லது ஒரு ரொமான்டிக் சாங்கு, அந்த ஒரு சினிமா சாங்னாலே அது ஒரு தனி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு சாங். அந்த ஒரு ஃபீல் அதுக்கோசரம் தானே அந்த சாங் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சேம் அதே ஃபீலிங்காக இருக்கக்கூடிய அதே ஃபீல் குட்டான ஒரு சாங்கை அதே மாதிரி ஆனால் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு சாங்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுவும் காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ சாங்கை ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அது முழுக்க நீங்கள் எதிர்பார்க்குற சினிமா சாங்காக இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சினிமா சாங்கோடைய ஃபீலிங்கில் அந்த சாங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு 3 பெஸ்ட்டான வெப்சைட் இருக்குது. நான் சர்ச் பண்ண வகையில் இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைடு. ஸோ அந்த 3 வெப்சைட் நேம் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான, அதாவது நிறைய மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு காப்பிரைட்டும் வராது. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த 3 வெப்சைட் என்னன்னு சொல்கிறேன். அதே சமயம் இந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணாதீங்க. அதுக்குன்னு செப்பரேட்டாக இந்த மாதிரி லாகின் பண்ணுறதுக்குன்னே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் ஒரு எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து NCS, அதாவது உங்கள் கூகுள் குரோமில் NCSன்னு போட்டாலும் சரி, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ காப்பிரைட் சவுண்டு. ஸோ இப்படி போட்டாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம், லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட்டுங்க. நிறைய பேர் இதில் தான் சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காப்பிரைட் பிரச்சனையுமே வராது. இதில் இருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு வெப்சைடு. ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது FMA, அதாவது ஃப்ரீ மியூசிக் அச்சீவ், இதோடைய ஃபுல் ஃபார்மு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான். அதே சமயம் இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜேர்னர்ஸ் இருக்குது. அதாவது ஹாரர் மியூசிக்கு, காமெடி மியூசிக்னு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக எதிர்பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி வெரைட்டியான சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே சமயம் இதில் இருக்கிற மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஒரு மூவிஸில் இருக்கிற சாங்கோடைய ஃபீலை இந்த வெப்சைட்டில் இருக்கிற சாங்ஸ் கொடுக்கும். நீங்கள் மூவிஸில் என்ன சாங்ஸ் எதிர்பார்த்து நீங்கள் வரீங்களோ அதே சாங்கை இங்கேயும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய சினிமாக்களில் இருக்கிற அதே ஃபீலிங்கில் இருக்கிற சாங்ஸ் இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென் சவுண்ட் அப்படின்னு போட்டு பாருங்கள். இந்த வெப்சைட்டும் ஒரு சூப்பரான வெப்சைட்டு தான். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
எல்லா மியூசிக்குமே அலோவ்டு இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 2 வெப்சைட்டில் கூட ஒரு சில மியூசிக்லாம் அலோடு இல்லை, ஒரு சில மியூசிக் தான் அலோடு. அந்த அலோ பண்ண அந்த மியூசிக் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3வது பென் சவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எல்லா மியூசிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மியூசிக் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லா மியூசிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ யூஸ் அலோடு அப்படின்ட்டு இருக்கும். அதே சமயம் இதில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே ஹை குவாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்டலால் யூஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப டிஸ்குவாலிட்டியாக இல்லாமல் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த 3 வெப்சைட்டுமே எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அட்வான்டேஜாக தான் இருக்கும். நீங்கள் 3ஐயுமே லாகின் பண்ணி கூட யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்று தான் வழியே தவிர, இதை தவிர காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கிற மூவி சாங்ஸை நம்ம டவுன்லோடே பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி சாங் எடுத்து சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா காப்பிரைட் கிளைமும் வரலாம், மேபி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மூவி சாங்ஸ் எல்லாம் ஒரு சில யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த மியூசிக்கை வச்சிருக்கிற மியூசிக் கம்பெனியோடையோ அல்லது அந்த மியூசிக் ஓனரோடையோ பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. அது ஒன்று தான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. சப்போஸ் அப்படி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த மியூசிக் கம்பெனி அலோவ் கொடுத்துருப்பாங்க, அதனால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக காப்பிரைட் கொடுத்து தூக்கி விட்ருவாங்க. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ஒரு சில மியூசிக் இருக்கும். அதுவும் சினிமா சாங் மாதிரி நல்லா ஒரு ஃபீலாக இருக்கிற சாங்காக தான் இருக்கும். சினிமா ஃபீலிங் கொடுக்குற ஒரு சாங்ஸாக தான் இருக்கும். வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வழியே தவிர இதை தவிர இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்கள் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.